பிக் பாஸ் 8 வந்துருச்சுங்க. அதுவே தெரில எனக்கு. விஜய் டிவியினுடைய ப்ரோமோவில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. போய் பார்த்தா விஜய் சேதுபதியை வந்து காட்டுறாங்க. ஒரு இதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கிறேன். என்ன கடுப்புன்னு கேளுங்க. என்ன பிரதீப்புக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்காம போயிட்டாங்களா அப்படிங்கிற அந்த கடுப்பானா அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால இந்த சேனலில் வந்து நான் வீடியோவே போடாமல் விட்டுட்டேன். என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து வீட்டில் ஓய்வு எடுங்க அப்படின்னு மானிட்டேஷன் கட் பண்ணிட்டாங்க. மானிட்டேஷன் கட் பண்ணுறதுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா வருமானம் வரும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். அதாவது பார்ட்னர், கூட்டாளி, யூடியூப்போட பார்ட்னராக இருக்கிறதே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த சேனலில் கிடையவே கிடையாது. சரி, நம்ம வந்து பிக் பாஸ் வந்து குமார் ப்ளஸில் போட்டுருந்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து பிரதீப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். முதல்ல வந்து சிக்ஸ் பிக் பாஸே பிடிக்காது. அது ஒரு கடுப்பான விஷயம் வைங்களேன். எப்படி பிக் பாஸை தொடர்ந்து 3 மாதம் மாற்றோம்னா அரை மெண்டல் ஆயிடுவோம். அதுவே ஒரு பெரிய பயம்தான். நானும் ஆயிடுவேன், ரிவ்யூ பண்ணுறவங்களும் ஆயிடுவாங்க, அதை பார்க்குறவங்களும் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வைங்களேன். இருந்தாலும் நம்ம காசு வேணும். அதனால் பிக் பாஸ் வந்து 7 வந்து 6மே வந்து குமார் ப்ளஸில் போட்டிருந்தேன். அதில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் சொந்தமாக கண்டென்ட்டே போடல, அடுத்தவங்களுக்கெல்லாம் எடுத்து போடுறீங்கன்னு சொல்லி அதுலேயும் மானிட்டேஷன் கட் பண்ணிட்டாங்க. மானிட்டேஷன் கட் பண்ணுறாங்கன்னா அந்த வருமானத்தையும் கட் பண்ணிட்டாங்க. 2 சேனலையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த வாயிலே வடை சுட்டுட்டு கையிலே கிண்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே பண்ணாமல். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறனால வீடியோ போடாமல் விட்டேன். குமார் ப்ளஸில் என்ன பண்ணிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அசீம் வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு எவிடன்ஸாக எடுத்து ஒரு கிளிப் போட்டு காட்டுறது. அதே மாதிரி பிரதீப் வந்து உண்மையாகவே தப்பே பண்ணலை, பேசவே இல்லை, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ரவீனா வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்புறம் மணி ரவீனாவெல்லாம் பண்ணுற கூத்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாயில் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கிளிப்பும் எடுத்து போட்டு இப்படி தான் வீடியோவே நான் பண்ணியிருந்தேங்க. இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் சொந்தமாகவே சொந்த கண்டென்ட்டே கிடையாது, நீங்கள் சொந்தமாகவே எந்த வீடியோவும் பண்ணலை, நீங்கள் யார் வீடியோவே போடுறீங்கன்னு சொல்லி மானிட்டேஷன் கட் பண்ணிட்டாங்க. அது வாங்குறதுக்குள்ளே கடுப்பாயிடுச்சு. பிக் பாஸே ஒரு கடுப்பான விஷயம். எனக்கு இந்த மாதிரி மானிட்டேஷன் போனது அதை விட கடுப்பான விஷயம். இப்போது 8 வந்திருக்குது, அதை பற்றி வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு. ஏன்னா 3 மாதம் தொடர்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அரை மண்டல் ஆகிறது உறுதிங்க. நான் உங்களை சொல்லலை, என்ன சொல்கிறேன், அது பார்க்குற எல்லாருமே ஆயிடுவோம். இப்போ விஜய் சேதுபதி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவர் இன்னமும் துணிக்கடையில் போய் ஏதோ கோட்டெல்லாம் தேடிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் வருது. அந்த 8எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்லாம் ஜன்னல் கதவுல எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு 8 போட்ட மாதிரி என்னமோ போட்டு வச்சுருக்குறாங்க. என்னமோ பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு பிக் பாஸ் எனக்கு பிடிக்கலினாலும் இனிமேல் எல்லோரும் மாதிரி வாயில் வடை சுட்டு கையிலே கிண்டி எந்த ஒரு இமேஜும் கூட போடாமல் எல்லாம் வாயிலேயே பேசிட்டு போயிடலான் இருக்கேன். ஏன்னா அனுபவப்பட்டேன். மானிட்டேஷனை கட் பண்ணி 3 மாதமாக அவன் கொடுக்கவே இல்லைங்க. கொடுக்காமல் போராடிட்டு இருக்கேன். போராடி ஒரு இதில் ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த சேனலில் நான் திருப்பியும் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்தா எப்படி பண்ணுமோ அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர், ஆல்ரெடி 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்குது. 4000 வாட்ச் அவர் 2 லட்சத்தி அது டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த 4000 வாட்ச் அவர் பண்ணுவீங்களா, அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் மானிட்டேஷன் நான் வாங்கி எல்லா ப்ரூஃபும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்ட்னரை சேர்த்து அப்புறம் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்காகவாது இந்த பிக் பாஸை பற்றி வாயிலே வடை சுட்டு கையிலே கிண்டி வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ இது வந்து சீசன் 7 வந்து மொக்க தான். ஆனால் இதில் விஜய் சேதுபதி போட்டிருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, மதம் இருக்குங்க. பிக் பாஸ் 8 அப்படி தான் இருக்குது. விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா? இப்போது நிறைய பேர்த்த சொன்னாங்க அடிபட்டது, நிறைய பேர் துடிது வந்து கோபிநாத் சொன்னாங்க, சிம்பு சொன்னாங்க, சூர்யாவை கூட சொன்னாங்க. ஒருத்தருமே இல்லைன்னா புதுசாக எவனாதையாவது போட்டிருக்கலாம். விஜய் சேதுபதியெல்லாம் என்னங்க, படத்துக்கு நடிச்சுட்டு போனால் ஒரு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வேணால் அது ஒரு சில விஷயத்துக்கு தான் ரசிக்க முடியும். பிக் பாஸுக்கு கமலாவே எடுத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கமலே வந்து ஒரு சரியான ஒரு தொகுப்பாளர் கிடையாது. ஒரு ஆக்டிவாக ஒரு பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸாக பண்ணக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் மசாலா மாதிரி பானிபூரி மாதிரி அந்த ஹோட்டல் கடையில் மாதிரி காரசாரமாக எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா படம் எடுக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பிக் பாஸ். அதை அந்தளவுக்கு தொகுத்து வழங்கணும். கமலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு சப்பானி மாதிரி கமல் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அப்படியே மந்தமாக பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய குருவை அவர் என்ன சொல்கிறது, கமலுக்கு குருவாக ஏற்றுக்கிட்டு சிசினாக இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. அதுக்கு மேலே இது மந்தமாக இருக்க போகுது. பிக் பாஸ் 8 வந்து இன்னும் உள்ளே வர்றவங்க எப்படியோ அதை பொறுத்து தான் போகுது. ஆனால் இதை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருந்துருக்கலாம். அந்த ப்ரோமோவே வேஸ்ட்.
வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. ஆனால் நான் வீடியோ போட்டு தான் ஆகணும் இல்லையா, காசு சம்பாதிச்சு தானே ஆகணும், அதுக்காக மானிட்டேஷன் எடுத்து தானே ஆகணும், அதுக்காக வீடியோ பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத. கண்டிப்பாக பிக் பாஸ் பற்றி இதில் பேசி வாயிலே வடை சுட்டு கையிலே கிண்டி எல்லாரும் மாதிரி எந்த எவிடன்ஸும் காட்டாமல், ப்ரூஃப் காட்டாமல், மூஞ்சி காட்டி வாய்ஸ் பேசியே வீடியோ பண்ணலான்னு இருக்கேன்.